சிவபெருமானை பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி யாரை அழைக்கிறார் தெரியுமா? யாரையம்மா அழைக்கின்றார்? காருமைய விஸ்வகர்மா ஒன்றே சொல்ல வேணும் காஞ்சிபுரம் கம்பு வெட்டி ஒரு கட்டை சிமி உண்டு பண்ணி எனக்கு ஒண்ணு வேணும். விஸ்வகர்மன் யாரு தெரியுமா? யாரு தெரியுமா? ஆண்டவன் சிக்கனிலே உதித்த பிள்ளை. 5 வேளைக்கு அதிபதி. ஆமோ அம்மையா. என்ன வேலை? கடத்துல தொங்கப்படுறவங்களே பெண்கள். பெண்கள். மாங்கல்யம். செய்யணும்னா ஏதோ விஸ்வகர்மன் தான் வரணும். ஆமோ அம்மையா. உள்ள இருக்கிற ஆத்தால கையெடுத்து கும்பிட்டு வணங்குறோம். ஆமா. நல்லா இருக்கவள கடவுளா ஆக்கி வச்சிருக்காங்க. சரி. யாரு? அதுக்கு அவர் தான் வரணும். ஆமோ அம்மா. இப்படி 5 வேளைக்கு அதிபதியாக இருக்கிறார். சரி. விஸ்வகர்மனை வரவழைத்து காஞ்சிபுரம் கம்பு வெட்டி ஒரு கட்டை சிமி வேணுமையா. கட்டை சிமி வேணுமையா. ஒரு கம்பு வெட்டி ஒரு புதிச்சுமி வேணுமையா. அம்மா பார்வதி. என்ன? செப்பு கேக்குறீங்களே எதற்காக அம்மா கேக்குறீங்க? அதெல்லாம் நீ கேட்காதப்பா. நான் கேட்டதை மட்டும் எனக்கு கொடு. சரி. ஆண்டவனை நான் பரிசோதித்து பார்க்க போறேன். ஆகட்டும் பார்வதி. என்று சொல்லி செப்பு இருந்தாலும் போதுமா சிமிலு? அதை பூட்டுறதுக்கு ஒரு பூட்டு வேணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. வீடா இருந்துச்சுன்னா ஒரு கதவு இருக்கணும். கதவு இருந்துச்சுன்னா ஒரு தாப்பா இருந்தே ஆகணும். இருந்தே ஆகணும். நம்ம சொல்லாம கொள்ளாம எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்கல்ல. அதனால சரி ஒரு சிமிலு கேட்டு அதுக்கு ஒரு பூட்டும் தகுந்தபடி கேட்கிறார் பார்வதி. எதுக்காக சிமிலு தெரியுமா? அந்த சிமிலுக்குள்ள ஏதாச்சும் ஒரு உயிரை பிடிச்சு அடைப்போம். அந்த உயிருக்கு பகவான் படி இழக்காரா இல்ல பட்டினியா போடுதாரான்னு நம்ம பார்ப்போம். அப்படி வாரா. சரி என்று சொல்லி சிமிலுக்குள்ள என்னதை பிடிச்சு அடைக்கலாம்? என்ன பிடிச்சு அடைக்கிறா? உன்னை பிடிச்சு அடைக்கலாமா? முடியாது. சரி. சின்ன உயிர் 2 சிற்றெருமை பிடித்து அடைக்கிறார். ஆமா 2 சிற்றெருமை பிடித்து அடைக்கிறாள் வாரதா தேவியானவள். ஆமா. சரி. 2 சிற்றெருமை பிடித்து அடைத்து. ஆமா 2 சிற்றெருமை எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு ஆண் எறும்பு ஒன்று ஒரு பெண் எறும்பு ஒன்றை பிடித்து அடைக்கிறார். எறும்புல ஆண் பெண் இருக்கா? மீச வச்ச எறும்பு ஆண் எறும்பு. சரி. மீச இல்லாத எறும்பு உங்களுக்கு கூட பெண் எறும்பு. நான் சொல்றேன். அவன் நினைச்சானே 2 ஆண் எறும்பு பிடிச்சு அடைக்கலாம். நான் சொன்னா 2 பெண் எறும்பு பிடிச்சு அடைக்கலாம். அப்ப என்ன எங்க தானகார மாமா ஒரு வீட்டுக்கு போட்டு அடைச்சா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரத்துல அவன் தலையை நான் விட்டு என் தலையை அவன் விட்டுவாரு. மாறி மாறி வெட்டிட்டு இருப்போம். ஆமா. எங்க மைனி ஒரு வீட்டுக்கு போட்டு அடைச்சா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரத்துல அவன் முடிஞ்சு வாங்குறதுக்கும் அவன் முடிஞ்சு அவன் சண்டை போட்டுருவோம். என்னையும் அவளையும் பிடிச்சு ஒரு ரூமுக்கு எவளையும் அவன் முகத்தை பார்த்துட்டு நானும் கண்ணால மேல எடுத்து என் முகத்தை பார்த்துட்டு அவனும் சோறு தண்ணியோட தண்ணி அவன் பார்த்துட்டே இருந்து வளர்ந்து அதனாலதான் ஒரு ஆணும் பெண்ணும். ஒரு ஆண் எறும்பு ஒரு பெண் எறும்பை பிடித்து அடைக்கிற சிமிலுக்கு. ஆமா. சரி. அப்படி சிமிலுக்குள்ளே அடைத்து வெக்குளுக்கு சொருகிக் கொண்டால் ஈசன் தேவி பார்வதா தேவியானவள். காத்தடிச்சால் போகாத சொல்லிட்டாளா? ஆமா. சரி. சேலையில முடிஞ்சு சொல்லி வச்சிருக்கிறா. பார்வதியானவள் அப்படி இருக்கின்ற போது இருக்கக்கூடிய வேலையில ஆண்டவன் தான் சிவபெருமா பகவான்
படி இழந்த அழைப்போடு பார கையிலேயே வந்தார். ஆமா, கைலாய மலைக்கே பகவான் வருகின்றார். அந்த பகவானுக்கு பார்வதி தினந்தோறும் என்ன செய்வா? பாத பணிவிடை செய்வது வழக்கம். அன்றாட செய்வது வழக்கம். ஆமோ ஆமையா. ஆனா அன்றைய தினத்துல செய்தார்களா? பாத பணிவிடைகள் செய்யல. பகவான் போன திசைக்கு காலை அந்த காலத்துல கணவன் வெளியே போனான்னு சொன்னா அந்த திசையை நோக்கி சரி கால் நீட்ட மாட்டாங்க. அந்த திசையை நோக்கி கால் நீட்ட மாட்டாங்க. நீட்ட மாட்டாங்க. காவல்காரன் போனான்னு அந்த திசையை பார்த்து கால் நீட்ட மாட்டாங்க. நீட்ட மாட்டாப்பா. வெளியே போனான்னு அந்த திசையை பார்த்து அம்மா ஆட்சிலாம் அப்படிதான் இருந்திருப்பா. ஆமா. இப்ப அப்படியாப்பா? என்னமா செய்தா? எனக்கு தெரியல. சரி. ஏன்னா மனசு இங்க போறேன்னு சொல்லி அங்கேயும் போவாரு. திருவள்ளி போறானா கன்னியாகுமரி போறானா யாருக்கு தெரியும்? எங்க நீ கால் நீட்டா? ஆமா. கஷ்டம்தான். சரி. அப்போ படியிலிருந்து வந்த பகவானுக்கு பார்வதி பாத பணிவிடைகள் செய்யல. தலையில ஒரு பூ வைக்கல, நெத்தியில ஒரு பொட்டு வைக்கல. தலைவிரி கோலமா இருக்கா. ஏ பார்வதி, என்ன காரணம்? ஒரு நாளும் இல்லாத திருக்கோலமா இருக்கிறீங்க. என்ன காரணம்? ஆண்டவா பகவானே, படி இழக்க போறேன்னு சொல்லிங்க. அப்படி எல்லாம் வரைக்கும் படி இழந்தீங்களா? என்ன இல்ல பகவானே, என்னிடத்தில் 2 ஜீவன் பட்டினியாக இருக்கிறது. இருக்கு பகவானே என்னிடத்தில். சந்தேகப்படுறீங்க. சரி பார்வதி, இருக்குன்னு சொல்லியே எடுத்து காட்டு என்று சொல்லி பகவான் சொன்ன போது ஆதிசக்தி பார்வதி என்ன செய்கிறார் தெரியுமா? செப்பை நல்ல திறந்தாலே சிவன் தேவி பார்வதியார் நல்ல திறந்த போதே செருப்பு வாயிலே அரிசிய காத்தி கொண்டே பார்க்கும்போது என்ன இருக்கு? எப்படி இருக்கு? செருப்பு வாயிலே திணையரிசியை கவி கொண்டு சுற்றி வருகிறது. அது சூழவட்டம் போடுது. யாருடைய காலை சுற்றி வருகிறது? பகவான் காலை. பகவான் காலை சுற்றி வருகிறது. பார்வதி பட்டினியா போட்டு உள்ள அடைச்சு வச்சுட்டா. ஆமா, காத்து கூட போய்விடாத அந்த சிமுலுக்குள்ள. ஆனா அந்த எறும்பு வாயில எப்படி திணையரிசி வந்தது? எப்படி வந்தது? எல்லாம் பகவானோட மகிமை. அதுதான்ப்பா அவரோட கிருபை. அப்ப பார்வதி அம்மாள் ஆண்டவனை இழைத்து என்ன கேட்கிறாள் தெரியுமா? என்னமா கேட்கின்றா? ஆண்டவா பகவானே தெரிந்தோ தெரியாமலோ உங்களை பரிசோதனை செய்து பார்த்தேன். அறிந்தோ அறியாமலோ அடியான் செய்துவிட்டேன் ஐயா என்று என்ன கேட்கிறாள் தெரியுமா? என்ன கேட்கிறாள்? ஐயா அடியா நானோ செய்த தெரிந்தோ தெரியாமலோ தவறு செஞ்சுட்டேன். பகவான் நீங்க தானே பொறுத்தாகணும். ஏ பார்வதி, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன். படி இழக்க போறேன்னு சொல்லதான் சேர்ந்தேன். அதையும் மீறி என்ன பரிசோதனை செய்த காரணத்தால எனக்கு ஒரு தண்டனை. என்ன தெரியுமா? என்னை பிரிந்து பம்பையாச்சாங்கரையில சென்று 8 நாள் என்ன பிரிச்சு
தவம் இருக்கு. ஆமா 8 நாள் என்ன பிரிஞ்சு தவம் இருக்கணும் பகவானே பார்வதிக்கு அப்பா பகவான பிரிஞ்சு 8 நாளா எப்படி என்னோட எப்படி இருக்க முடியும் ஆமா. ஐயோ வாடகை சரி பகவானை பிரிஞ்சு இருக்க முடியாது முடியாது இருந்தாலும் பகவான் சொல்லிட்டாரு என்னை விரிந்து 8 நாள் பம்பை ஆற்றங்கரை எதிலே சென்று பம்பை ஆற்றங்கரை எதிலே சென்று தவம் இருக்க வேண்டும் என்று சொன்ன போது சொல்லும் போது ஆதிசக்தி பார்வதியானவள் பம்பை ஆற்றங்கரை எதிர்க்க வர வேண்டும் என்று சரி எங்கே வருகிறார் எங்க வருகிறார் வரம்மா கைலாசம் தான் கடந்து கருணை சங்கலி பாலம் விட்டார் பாலம் ஏற்கெல்லாம் ஒரு சுனையா நாட்டு கலந்து விட்டு ஏக போக பட்டேன் கோசராசர் ஆட விட்டு முகேறிய பட்டேனம்மா அந்த பம்பையாற்ற கரையாதிலே பம்பையாற்ற கரையாதிலே காலை கௌசுடனே ஏறி வா பார்வதா தேவியானவள் ஆண்டவனை பிரிந்து இருக்க வேண்டும் என்று சரி பம்பையாற்றங்கரையிற்கே வந்தார். ஆமா அந்த பம்பையாற்றங்கரைக்கு செல்கிறாள் என்னவா தாமுழுக்கணும்னு சொல்லி சரி குளித்து நீராடி ஸ்நானபானங்கள் செய்து ஸ்நானபானங்களை செய்துவிட்டு கோலவர்ண பட்டுடுத்தி கோலவர்ண பட்டுடுத்தி ஆண்டவனை எண்ணி தவம் இருக்க வேண்டும் என்று ஆமோ ஆமையா பம்பையாற்றங்கரையிலே என்ன செய்கிறா ஆத்து மண்ணு அள்ளுவாப்பா ஆத்து மண் அல்லதுடா பிடிச்சு வச்சா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அரணாரை போல இருக்குது. ஆற்று மண் எடுத்து அரணாவை போல் உருவம் செய்கிறாள் அல்லவா சேற்று மண் எடுத்து சிவனாரை பிடித்து வைக்கிறார். எங்கப்பா இப்படி முடியுமாய்யா முடியுமா கொஞ்சம் மண்ணை குறைச்சு இப்படி பிடிச்சு வை நிக்கவே நிக்காது ஆண்டவன் மாதிரி வருமா வரவே வராது ஆனா பார்வதி பார்வதி அவளை பக்தியா இருக்காம புருஷன் பக்திக்கா அதான் சொல்லுவாங்க கல் ஆனாலும் கணவன் புல்ல ஆனாலும் புருஷன் சரி எப்போ 80 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டி காலத்துல நல்ல எப்படி எப்படி? இப்படி இருப்பா மார்க்கண்ட மாதிரி கோடி ரூபாய் கொடுத்தா புருஷனுக்கு காணுமா காணுமா சரி புல்லுனா எப்படி ஒரு காத்தடிச்சா ஒரு கிலோமீட்டர் அப்படி இருந்தா நாளைக்கு இருந்து முடியல சதவீதம் இருக்கும் ஆமா. லட்சம் ரூபாய் கொடுத்தாலே புருஷன் கொடுத்து காணுமா அதனால சொல்றேன். பைத்தியக்கார காலம் அப்படி இருக்கு இந்த வருஷத்துல அப்படி இருந்திருக்கு. இப்ப நம்ம செட்லாம் எப்படி இருக்கு கட்டிங் அடிச்சா கணவன் வாட்டர் அடிச்சா கொண்டாங்க ஆப் அடிச்சா புல் அடிச்சா புடிச்சு ஃபுல் அடிச்சா புருஷன் மாறிச்சா மாறி இருக்குல்ல. ஆமா மத்த நாடு வந்தாங்கன்னு நினைச்சுக்கலாம் என்ன சாருக்கு திறந்து போட மாட்டாங்கன்னு சரி கம்பெனியோட கோபத்தை கூட நம்ம காட்டுவோம். சோறு வச்சிருக்கேன் அப்படி கட்டிங் அடிச்சுட்டு வந்தோம்னு வச்சுக்கோ பாட வேண்டிய தெரியல தெரியாதுல்ல. தங்கம் மாமன் கூட சோறையுமா வேற அசாத்தி. தாய் ஆமா. அப்படின்னு கொஞ்சம் அதுதான் போடுறது நினைக்கா ஆமா சரி அதேங்க உனக்கு இருக்க மரியாதை சரி அப்போ பாரதா தேவியானவள் பம்பை ஆற்றங்கரையிலே வந்து அந்த பம்பை